விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது நந்தவனத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? இன்று வெள்ளிக்கிழமை மந்திரியாரை சந்திக்க வேண்டும், ஆடி பாடி விளையாட வேண்டும். நந்தவனத்துக்கு செல்லலாமா? மந்திரியாரே, நந்தவனம் வந்துருச்சு, மந்திரி வந்துட்டாரு. ஏன்னா வாரம் ஒரு முறை. ஆமா, உன்னோட அப்பா என்ன சொல்லியிருக்கார்? என்ன சொல்லியிருக்கிறார்? அருமையான முறை 7 குழந்தை வளர்ப்பது உன்னுடைய பொறுப்பு. உன்னுடைய பொறுப்பாக இருந்துட்டாலும் 7 குழந்தை வாரம் வெள்ளிக்கிழமையில பார்த்து செல்ல வேண்டும். யாரு கண்ணிலும் பட்டு விடாமல் வளர்த்து வேண்டும். ஆமா, அப்படி என்று உங்க தகப்பன் சொல்லியிருக்கிறார், தந்தையார் சொல்லியிருக்கிறார். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வரீங்க? யாருடைய கண்களுக்கு தெரியாம வளர்க்கிறோம் அல்லவா? வளர்க்கிறோம். ஆனா நாங்க மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் உங்க முகத்தை. ஆமா, மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. யாரு கண்ணையும் பட்டு விடாம வளர்த்துட்டு வர்றீங்க. ஆமா, அதனால யாருடைய கண்களுக்கு தெரியாமல் நந்தவனத்தில் ஆடி பாடி விளையாட வேண்டும். நாங்களுடைய சந்தோஷத்திற்காக உண்மைதான் உங்களுடைய தந்தையிடம் யாரிடம் தெரிவிக்காமல் ஓடியாந்து வந்து விட்டேன். அப்படியா? தங்களது உத்தரவுப்படியே ஆகட்டும் மந்திரியாரே. ஆடி பாடி விளையாடலாமா? இதோ மக்கள் பேசிக்கிட்டே நந்தவனம் பேசிக்கொண்டே நந்தவனம் வந்தாச்சு. அதனால ஆடி பாடி விளையாட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆடி பாடி விளையாடலாமா?
பலே 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 மந்திரியாரே, நந்தவனம் அற்புதமான நந்தவனம், அற்புதமாக அமைந்துள்ளது. ஆமா ஆமா உண்மைதான், தாங்கள் அமைத்த நந்தவனம் தானே. ஆமா ஆமா, ஆகையால் அற்புதமாகத்தான் இருக்கும். நந்தவனத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கு. இன்னும் சிறிது பார்க்க வேண்டும். அப்படியா? அதோ மலர்களை பாருங்கள், எவ்வளவு அழகாக பூத்து குலுங்குது பார்த்தீர்களா? ஆமா ஆமா ஆமா, மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மான்கள் குதித்து குதித்து வருவதும் ஓடுவதும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு அருமையாக இருக்கிறது. தாங்கள் அமைத்த நந்தவனம் அல்லவா? ஆகையால் மிகவும் அருமையாகத்தான் இருக்கும். ஆமா, அந்த இடத்துக்கு செல்லலாமா? சுள்ளுன்னு சுருக்குன்னு ஒரு ஆட்டம் போட்டு போயிடலாமா? அப்படியே அற்புதமான நந்தவனம். நாம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வரல. அதனால அப்பா தேடுவாரு. ஆமா, யாரு கண்ணிலையும் பட்டு விடாம அரண்மனைக்கு போயிடணும். ஏனென்றால்
யாரு கல்லையாவது பட்டுனா என்ன ஆகும்? போச்சு, அவ்வளவுதான். என்ன ஆகும்? அந்திஷ்டி பட்டுவிடும், நோய் நொடியில் வந்துவிடும். அது மட்டுமல்லாமல் தங்கள் தலையை வெட்டி என் கையில கொடுத்து சரச பாப்பாராம். அதனால சிரசை பாப்பா. அதனால மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் தான் இருக்க வேண்டும். ஆமாம். அகல அரண்மனைக்கு சொல்லலாமா? போலாமா? வாருங்கள் சென்று விடுவோம். நடக்கிறதுக்கெல்லாம் வாசிக்கிறத பாரு. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில்லை நயமெல்ல கண்ணாத்தா. பக்கத்தில் மேயிருந்து சொன்னாங்க. மேயிருந்து சொன்னதில்லை நயமில்லை கண்ணாத்தா. வீட்டில மாடி கட்டி பறந்து வச்சு பதிருக்கு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையில சுத்தமில்லை. அது சின்ன கண்ணு நானு அதே பத்துக்கார. உச்சி விழுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில்லை நயமெல்ல கண்ணா. பட்டி கருப்பட்டியே வசமுள்ள ரசாவா. பட்டி கருப்பட்டியே வசமுள்ள ரசாவா. கப்பருக்கு மச்சதுன்னு சொன்னாங்க. கட்டுக்கரு அப்பனையும் கட்டுக்கரு அடி சத்தியமா நாளே அதே ஒத்துக்கரு. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில்லை நயமில்லை கண்ணா. பொங்கலுக்கு செங்கரும்பா பூமான பொங்கரும்பா. பொங்கலுக்கு செங்கரும்பா பூமான பொங்கரும்பா. மெட்டல் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. சொன்னதில்லை சுத்தமில்லை. அது சித்தகத்தில் இருந்தா ஒத்துக்கணும். உச்சி வளர்ந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில்லை நயமில்லை கண்ணா. ஆரிராரோ 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 அமத்தாதங்க தம்பி. சுவிட்ச் அமத்திட்டாரு. இந்த பூராத்தி அமைச்சு போட்டாரு. நான் மறுபடியும் வாங்கினேன் வாங்கினேன். பன்னீர் மலர் சொல்லிருமே
எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்கள் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கூறுகின்றோம் நான் படிப்பதற்கு இது என்னும் பாடம் கொடுத்தார் அருமை தாய்மார்களே, காலைகளை காடு சென்று மாலைகளை வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, இவ்வொரு முக்கியஸ்தர் ஐயா அவர்களே, விழா கமிட்டியாளர்களே, இன்றைய ஜனநாயகத்தை நாளைய பாரதமாக்கும் பாரத தாயின் மைந்தர்களே, கோயில் பூசாரி ஐயா அவர்களே, காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் சேவக பெருமாளாகிய நான் முடி சாய்ந்த வணக்கத்தை கனிமோடு சமர்ப்பித்து என்னுடைய கதைப்பணி துவங்க வேண்டும் என்றால் பிள்ளையார் சுழிவு போட்டு செயலதுவும் தொடங்க வேண்டும் என்பார்கள். ஆகையினாலே பிள்ளையார் சுழி போட்டு இன்னைக்கு நமது ஊர் மந்தையில ஆட்டத்தை ஆரம்பிப்பான். ஹலோ 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 முந்தி முந்தி விநாயகனே பத்து முக்கோடி தேவர்களே பிள்ளையார் பட்டு வசைக்கு விநாயகா விநாயகா இருந்தாயே முத்தாளம்மா முத்தாளம்மா காட்டெடுத்து தரு இருந்தாயே பச்சையம்மா அடி வேட்ட மரத்த கொடு இருந்தாயே ரெக்காளியம்மா அடி ஒன்னை எண்ணே பாமரன்னா பாமரன்னா ஆட்டோ ஆட வந்த பாக்குறப்பல மாட்டணும் பார்வதிய வாக்கணும்
காரணமாக்கப்பட்ட நான் இந்த பூவுலகில் மானிட பிறப்பாக அவதாரம் எடுத்து வருகின்றேன். எப்படி நான் சிவபெருமான் பெருமாள் என்றும் என்னுடைய மனைவி மகாலட்சுமி சிலம்பாகி என்று இருவரும் இந்த பூவுலகில் அவதாரம் எடுத்து வருகின்றோம். ஏன் என்ன காரணம் என்றால் நார்த்தாமலை தென்பகுதி ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கற்பாய்க்கு வெகு நாட்களாக குழந்தையே இல்லை. அன்னவர்கள் என்னையே பூசித்த வண்ணமாக வாழ்ந்து வந்தார்கள். அன்னவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காவிட்டால் அன்னவருடைய வம்சமாகப்பட்டது அழிந்துவிடும் என்ற காரணத்தினாலே இப்பொழுது கோட்டை பெருமாள் குடியில் ஒரே கருவில 7 பெண்மக்களை பிறக்க செய்தோம். யாரை? என்னுடைய தங்கை ஆதிவரா சத்தியாகப்பட்டவளை கோட்டை பெருமாள் குடியில் ஒரே கருவில 7 பெண்மக்களாக பிறக்க செய்தோம். அந்த 7 குழந்தைகளை ஊர் மக்களும் நாட்டு மக்கள் பார்த்துவிட்டால் நோய் நொடி வந்துவிடும் என்று பயந்து மறைத்து வைத்து வளர்த்து வருகின்றான் கோட்டை பெருமாள். ஆகினாலே நாங்கள் சென்று அந்த 7 குழந்தைகளை சோதித்து பார்க்க வேண்டும். எவர் ஒருவர் பெற்ற குழந்தையை மற்றொருவருக்கு காட்ட மறுக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி இந்த பூவுலகில் அவதாரம் எடுத்து வந்தாலும் புறப்பட வேண்டும். கோட்டை பெருமாள் ரமணிக்கு சென்று 7 குழந்தைகளை சோதிக்க வேண்டும் என்றால் தாய் உமையவளை வணங்கிவிட்டு தாய் மீனாட்சியை வணங்கிட்டு ஹலோ ஹலோ
பெருமாள் அரண்மனைக்கு சென்று 7 குழந்தைகளை சோதிக்க வேண்டும் என்றால் என்னுடைய மனைவி மகாலட்சுமி சிலம்பாய் என்று அவதாரம் எடுத்து வருகின்றாளை பார்க்க வேண்டும். அண்ணவளை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எப்படி சென்று பார்க்க வேண்டும்? அந்த 7 குழந்தைகளை கோட்டை பெருமாளை தம்பி சேவுக பெருமாள் நார்த்தாமலை வடபகுதி ஆண்டு வருகின்றார்கள். கோட்டை பெருமாளோ நார்த்தாமலை தென்பகுதி ஆண்டு வருகின்றார். இருவரும் சின்னஞ்சிறு வயதிலே பிறந்து விட்டார்கள். இதுவரையில் ஒன்று சேர்ந்ததே கிடையாது. ஆகையினாலே அந்த கோட்டை பெருமாளுடைய தம்பியின் மேற்நாமத்தை நாங்கள் கூறிக்கொண்டு சென்று 7 குழந்தைகளை சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு செல்லவும் புறப்படுவோமா? கண்ணே சிலம்பு, கண்ணே சிலம்பா, இவார்கள் பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் சுவாமி. கண்ணே அப்படியாகட்டும். எதற்காக இருவரும் இந்த ஊழையில் அவதாரம் எடுத்து வருகின்றோம்? கோட்டை பெருமாள் அரண்மனைக்கு சென்று 7 குழந்தைகளை சோதிக்க வேண்டும். பெற்ற குழந்தையை மற்றொருவன் பார்த்துவிட்டால் நோய் நொடி வந்துவிடும் என்று பயந்து மறைத்து வைத்து வளர்த்து வருகின்றார்கள். நாம் சென்று அந்த கோட்டை பெருமாளுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். கண்ணே அப்படியாகட்டும். சொல்ல வேண்டும் என்றால் இன்று நமது திருமண நாள் அல்லவா? திருமண நாளை சந்தோஷமாக கொண்டாடி மகிழ வேண்டும் அல்லவா? கூறுங்கள் சுவாமி. அண்ணே, என் மனைவியை பாத்தீங்களா? நம்ம பொண்டாட்டிங்களா? ஆமாப்பா, உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் குத்தைக்குள்ள விட்டுருக்காங்க. நம்ம ஆல் ரவுண்டு, நம்ம மைக் செட்டு, நம்ம கேமராங்கறேன். ஓஹோ, நம்ம கேமரா, நம்ம மைக் செட்டு, நம்ம ஆல் ரவுண்டு, நம்ம மிருதங்கம்னு எதை வேணாலும் சொல்லலாம். பேச்சோட பேச்சா அடுத்தவங்க பொண்டாட்டியை போய் நம்ம பொண்டாட்டின்னு கேட்டா என்ன ஆகும்? இல்ல உங்களுக்கான பொண்டாட்டியான்னு கேட்டேன். அது வாய் தவறி வந்துருச்சு. இருந்தாலும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள். கண்டிப்பா. அதுபோல இன்னைக்கு அமைஞ்ச மாதிரி மனைவி மாத்தியாச்சு. நாளைக்கு போற மனைவி அமைவதெல்லாம் அப்படியா? புருஷன் கெடுத்த வரம். கெடுத்த வரம். அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சுக்க. அப்படியா? நல்லா கேட்டுக்க. நம்ம என்ன பாவம் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சுக்க. இருந்துட்டாலும் எப்படி குத்துவாங்கனே பாத்தியா வீட்ல? ஐயோ கண்ணே சிலம்பு, உன்னை பார்க்கும்போது என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? கூறுங்கள் சுவாமி. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம்போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஆடலாம் ஆடலாம். ஒருவர் செல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் செல்ல ஒருவர் கேட்டு காதலோடு ஆடலாம் ஆடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஆடலாம் ஆடலாம். சட்டு கோடை போல் சொல்லும் ஆசைகள், சட்டு பூவை போல் பார்த்து பார்த்து, தொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், சட்டு பூவை போல் பார்த்து பார்த்து, சொல்லும் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொல்லும் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், கண்களா உங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடப்போடு ஆடலாம் ஆடலாம். சொல்லே தாருங்கள் கள்ளை பாடங்கள், இன்னும் என்னென்ன நாளை சொல்லுங்கள். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோடு ஆடலாம்.
சிலம்பு சுவாமி உன்னை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு சந்தோஷமாக அவ்வளவு இருந்தாலும் மனசுல ஆசையா வச்சிருக்கீங்க. உன் மனசுல ஆசை அடடா, உங்களுக்கு எனக்கு மனசுல ஆசை இருக்காதா? எப்படி? நிறைய வச்சிருக்கேன் சுவாமி. ஆமா. கருவா பயலே. சுவாமி, என்னுடைய ஆசைகள் எப்படி தெரியுமா? ஆடியில சேதி ஹலோ 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 இந்த பேசிட்டுக்கார மச்சான் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறியே. எங்களையும் கொஞ்சம் பாருங்க. இல்லையே புரிஞ்சிருக்கீங்களே. ஹலோ ஹலோ தம்பி இது கொஞ்சம் வால்யூம் ஏத்துங்க. ஹலோ 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 சுவாமி, என்னுடைய காதல் அடியில் செய்தி சொல்லி அவனையில் தேடி வச்ச சேரி சொன்ன மன்னவருதா, எனக்கு சேரி சொன்ன மன்னவருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவரு மன்னவருதா, அழகு மன்னவரு மன்னவருதா. சிலம்பு இவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் வந்தவரை பார்க்க வேண்டும். கோட்டை பிரம்மரமனுக்கு சென்று ஏன் போறீங்க? யார் நீ? எதுக்காக எங்களை வழிமறிச்சுக்கிட்டு? நீங்க யார்? எங்களுடைய அரமனை நாடி வரக்கூடிய காரணம் என்ன? நீங்க யாருங்க? நாங்க மந்திரி. மந்திரி? ஆமா. இது யாருடைய அரமனை? எங்களுடைய மன்னருடைய அரமனை. மன்னருடைய பேர் என்ன? கோட்டை பெருமாள். கோட்டை பெருமாள் மன்னர் யார் தெரியுமா? யாரு? என்னுடைய அண்ணன். உங்களுடைய அண்ணனா? அண்ணன். இதுவரையிலும் பரம்பரையாக காவல் பார்த்து வருகின்றோம். சரி. அமைச்சரவையில பார்த்து வருகின்றோம். சரி. எனக்கு ஒரு தம்பி இருந்ததாக கூறவே இல்லையே. இதுக்கு முன்னாடி நீ அவர்கிட்ட கேட்டிருக்கிறியா? இல்லையே. நீயும் கேட்கல, அவரும் சொல்லல. சரி. அதனால இப்ப கேட்டு பாரு. தம்பி இருந்ததாகத்தான் சொல்லுவாரு. சரி. சரியா? சரி. அதாவது நாங்கள் இருவரும் சின்னஞ்சிறு வயதிலே பிறந்து விட்டோம்.
ஓ சண்டை சண்டை. சரி. சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பள்ளிக்கூடத்துக்கு சென்றேன், படிப்பு வரவில்லை என்று அண்ணன் நடித்தார். குத்த வேண்டியதானே. ஏய், கோவித்துக் கொண்டு நார்த்தமலை வட பகுதியில் செல்லும் பொழுது சரி, அங்கு ஒரு தாய் வந்து என்னை தத்து குழந்தையாக எடுத்து அங்கே வளர்த்து விட்டார்கள். சரி, அங்கே மன்னனாக வாழ்ந்து வருகின்றேன். ஆனால் இப்பொழுது எதற்காக வந்து கொண்டிருக்கின்றோம் தெரியுமா? எதற்காக? எங்களுக்கு திருமணமாகி 12 வருஷம் ஆச்சு. சரி, இதனால வரையில குழந்தையே இல்ல. ஆகையினால எங்களுக்கு தான் குழந்தை இல்ல. என்னுடைய அண்ணனுக்காவது குழந்தைங்க இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படி வரும்பொழுது இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியுமா? நம்ம நாட்டு ஆளக்கூடிய மன்னருக்கு மகாராணிக்கும் ஒரே பிரசவத்துல 22 பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 22 தான். மந்திரி என்ன 2 நாட்டு மக்களா என் காதுல சொன்னப்ப என் காதுல கேட்டது 22 தான் கேட்டுச்சு. என் மன்னருக்கு பிறக்கலையா? நீங்க வேற. ஏன் மன்னருக்கு மகாராணிக்குமியா? இல்ல இல்ல 22 தானே. இல்ல 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 நான் இல்லங்கறல்ல. ஏய் ஏய், அப்ப நாட்டு மக்கள் என்ன பொய் சொன்னாங்களா? நான் இப்ப என்ன விளையாடுறது சொல்றேங்கறியா? ஐயோ, அவங்க தாயா சொன்னாங்க. இல்ல 30 தாயா. ஏய் 22 தாயா. இல்ல ஐயோ, பிறந்தது 7 தான். மந்திரியாரே, பிறந்தது 7 தானா? நாட்டு மக்கள் 7 குழந்தைன்னு சொன்னாங்க. ஆனா அது ஓ வாயில வர வேண்டும் என்பதற்காகத்தான் பொய்யா சொன்னோம். எதுல அதுல போட்டு வாங்கணும். மந்திரி, ஓ வாயில வர வேண்டும் என்பதற்காக வந்த விஷயம் தாங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது நாட்டு மக்கள் என்ன எப்படி தெரிய வந்துச்சுன்னு கேட்ட பொழுது என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை பிறந்த சந்தோஷத்துல தாங்களுக்கு பணம் காசு அதிகமா கொடுத்தாங்களாம். வாங்கிட்டு நேரா மதுபான். டேய் தொடாதடா. ஏன் மன்னி மகாராணியை தொடக்கூடாது. மந்திரியாரே, அதாவது குழந்தை பிறந்த சந்தோஷத்துல மன்னர் பணம் காசு அதிகமா கொடுத்தாரா? கொடுத்துரு. வாங்கிட்டு நேரா மதுபான கடைக்கு போய் தண்ணியை போட்டு ஓ வீட்டுக்கு போகாம பக்கத்து வீட்டு திண்ணையில கிடந்தியாமா? கிடந்திருப்ப. அப்படி கிடக்கும் பொழுது உன் மொண்டாட்டி வந்து உன்னை தூக்கிட்டு போனாங்களா? உன் மொண்டாட்டி கிட்ட நீ போதையில உளற. நம்ம ஆளுகளுக்கு சும்மா இருக்கும்போது 10 வருஷமா பொத்தி வச்சிருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. இந்த கட்டிங் மட்டும் உள்ள போகட்டும், தானா வெளியே உளறிடுவாங்க. அந்த மாதிரி நீ உன் மொண்டாட்டி கிட்ட உளற. காலையில உன் மொண்டாட்டி எந்திரிச்சு சொன்ன தண்ணி அடிக்க. டேய் அட இங்கிட்டு வாடா. வர்றேன் அப்படி உன் முண்டாடி காலையில எந்திரிச்சு சொன்னா தண்ணி அடிக்க போக. அவன் தண்ணி குடிக்க மாட்டாளே. யாரு? அவ சைவம் இல்ல. டேய், அடிகுழாயில தண்ணி அடிக்க. பைப்புல அடிகுழாயில தண்ணி பிடிக்க செல்லும் பொழுது தண்ணி பிடிக்க பெண்கள்லாம் வருவாங்களா? அவங்க கிட்ட போறா தட்டி ஓ மண்டாடி சொல்ல. இப்ப எந்த பொம்பளையால தண்ணி எடுக்க போகுது? எல்லாம் ஆம்பளை தான் வேலை பார்க்கறான். அப்படியா? பின்ன யோ, நீ இப்ப நடக்கிறத சொல்ற. நான் கதைப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி நாட்டு மக்கள் எல்லாரும் தண்ணி மடிக்க வரும் பொழுது சரி எல்லாத்துக்கிட்டையும் ஓமன்னாட்டி சொல்ல. அவங்க பூரா போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்ல, அடுத்தவங்கள்ட்ட சொல்லி இந்த நாடு பூரா வரைய போச்சு 7 பிள்ளை பிறந்த விஷயம். அந்த வழியாக வந்த எங்களுடைய காதல முண்டை அங்கேயே போய் சொன்னா. மரியாதை மரியாதை முக்கிய மந்திரி அவர்களே. கண்டாரலி டேய் என் பொண்டாட்டி பேசலாம் பாப்பா. என் பொண்டாட்டி. டேய் மந்திரி, ஏண்டா ஒரு பொண்டாட்டி அந்த மாதிரி சொல்லலாமா? அவ கிடக்குற தட்டு. அவங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பெத்த தாயி தகப்பே அண்ணன் தம்பி சொந்த பந்தம் அத்தனையும் விட்டுட்டு உன்னை நம்பி வந்துச்சு பாத்தியா? ஏன் வந்தானு அந்த பிள்ளையே சொல்லணும். அதே ஏன் வந்தானு கேக்குறீங்க மந்திரி? எரிச்சல் ஆகுது. பொண்டாட்டிய பேசாதீங்க. ஏப்பா தெரியல 2 நாளா. மந்திரியாரே, ஆகையால 7 பிள்ளைகளை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக எனது அண்ணனை பார்க்க வேண்டும். அழைத்து வாருங்கள். அண்ணனையா? கட்டுமிட்டாக. சரி, சற்று அமைதியாக இருங்கள். மன்னா மன்னா அல்பா மன்னா மந்திரி, தாங்கள் தம்பி என்று சொல்லிக்கொண்டு இருவர்கள் வந்து கொண்டு